நண்பர்களுக்கு வணக்கம். ஆரோக்கியா வியூஸ்லேருந்து உங்கள் ஆரோக்கிய ராணி பேசுகிறேன். இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சி பெருகட்டும் என்று வாழ்த்துகிறேன். அப்புறம் இன்னைக்கு இந்த நாளுக்கு இன்னொரு சிறப்பு உண்டு. அது என்னன்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. என்னது உயிரோடும் உணர்வோடும் கலந்த ஒரு தலைவர் யார் என்றால் அது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான். 1891 மகாராஷ்டிரால ஒரு தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் 14வது குழந்தையா பிறந்தார். அவர் அவங்க அப்பா இராணுவத்திலிருந்து ஆசிரியரா இருந்தாரு. அதனால இவர் இராணுவத்தோடு தொடர்பு இருந்தது. அங்கதான் இவர் ஆரம்ப கல்வியை படித்தார். இப்ப யார்கிட்ட கேட்டாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு எப்போ நீங்க என்ஜாய் பண்ணீங்கன்னா, நாங்க படிக்கிற காலத்துல தான் அப்படிம்பாங்க. பள்ளி படிப்பு கல்லூரி படிப்புல தான் நாங்க என்ஜாய் பண்ணோம்பாங்க. ஆனா அந்த ஆரம்ப பள்ளியிலேயே சாதி கொடுமைகளை அனுபவித்தவர் அம்பேத்கர். கோணிப்பை எடுத்துட்டு வரணும், வகுப்புக்கு வெளியே உட்காரணும், பொதுவான ஆதிக்க சாதியினர் தண்ணி குடிக்கிற இடத்துல தண்ணி குடிக்க கூடாது, இப்படி ஒரு சிறுவனுக்கு பல கொடுமைகள் நடத்தப்பட்டன. அப்புறம் அவங்க அப்பா மும்பைக்கு இடம் பெயர்ந்த பிறகு இவரும் அவங்க அப்பா கூட போனாரு. அங்கதான் உயர் கல்வி படித்தார். இவருடைய அறிவு திறமையை பார்த்து அங்க வியந்து போன ஒரு ஆசிரியர் மகாதேவ் அம்பேத்கர் இவரை ரொம்ப தட்டி கொடுத்து இவருக்கு நிறைய ஆலோசனைகள் வழங்கினார். அந்த ஆசிரியர் மேல கொண்ட அன்புனால இவர் இவருடைய இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி என்பதோடு அந்த ஆசிரியர் பெயரை சேர்த்துக்கொண்டு பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் அப்படின்னு இவர் வச்சுக்கிட்டாரு. ஆனா காலப்போக்கில் அந்த பீமாராவ் ராம்ஜி அப்படிங்கிறதே மறைந்து போய் அம்பேத்கர் அப்படிங்கிறது தான் வெகு சிறப்பாக பேசப்பட்டது. இவர் ஆசிரியர் உதவியோடு நல்லா படிச்சாரு. அப்புறம் அங்க உள்ள பரோடா மன்னருடைய உதவியோடு இவர் இளங்கலை படித்தார். ரொம்ப அறிவியல் சிறந்தவரா இருந்தார். பொருளாதாரம், தத்துவம், சட்டம் எல்லாவற்றிலுமே ரொம்ப சிறந்தவரா இருந்தார். அதனால பரோடா மன்னரோடு செய்து கொண்ட ஒப்பந்தப்படி இவர் அமெரிக்காவில் கொலம்பியா பல்கலைக்கழகத்துல போய் படிச்சாரு. அங்க எல்லாம் நல்லா படிச்சு தேர்ந்த போது அந்த உடன்படிக்கை முடிஞ்சோடனே இவர் மும்பை திரும்பினார். திரும்பி பரோடா மன்னருடைய படைத்தலைவரா இருந்தார். அங்கேயும் சாதி கொடுமை விடல. அங்க உள்ள படை வீரர்கள்லாம் இவர் தாழ்ந்த சாதி அப்படின்னு சொல்லிட்டு இவரை இவருக்கு கீழே வேலை பார்க்கல. அதனால ரொம்ப கஷ்டப்பட்டார். இருந்தாலும் எந்த நேரத்திலும் சோர்ந்து போகாது அவர் முன்னேறி கொண்டே இருந்தார். அத்தகைய அறிவு பெற்றிருந்தவர் அவர். அவர் சிறந்த சட்ட மேதையா இருந்ததுனால நிறைய பேருக்கு சட்ட ஆலோசனைகள்லாம் சொன்னார். அதற்கப்புறம் இவர் திரும்பவும் முதுகலை படிப்பிற்கு பரோடா மன்னரால் அனுப்பப்பட்டார். முதுகலை படிப்பு சட்ட படிப்பு படித்து மீண்டும் திரும்பி ஆசிரியராக பணியாற்றினார். அப்ப நிறைய மாணவர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, ஒரு தாழ்த்தப்பட்ட ஆசிரியர்கிட்ட போய் நாங்க படிக்கிறதா அப்படின்னு சில பேர் அவரை புறக்கணித்தார்கள். ஆனா அவர் அப்படி இல்லை. எல்லாருக்குமே கல்வி வழங்குறதுக்கு சட்ட ஆலோசனை வழங்க ரெடியா இருந்தார். ஆனா சில மாணவர்கள் அவருடைய அறிவு திறமையை புரிந்து கொண்டு அவர்கிட்ட நிறைய ஆலோசனைகள் கேட்டனர், படித்தனர். அப்புறம் மாணவர்கள் எண்ணிக்கை பெருகியது. அப்புறம் இலவச சட்ட ஆலோசனை வழங்கினாரு. தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக இவர் நிறைய புத்தகங்கள்லாம் எழுதினாரு. அப்புறம் என்னன்னா 1947 இந்தியா சுதந்திரம் பெற்றது. காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது. காங்கிரஸ் ஆட்சியில இவர் சட்ட அமைச்சரா இருந்தாரு. அப்போ அரசியலமைப்பு சாசனம் எழுதணும். ஏன்னா இது வரைக்கும் மன்னர் ஆட்சி இருந்தது. மன்னர் ஆட்சியிலிருந்து இப்ப குடியரசு ஆட்சி. இந்த குடியரசு ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி சட்ட திருத்தம்லாம் பண்ணணும். இந்த 13 பேர் அடங்கிய ஒரு குழுவுல இவர் தான் தலைவரா இருந்து அரசியல் அமைப்பு சாசனம் எழுதினார். குடிமக்களுக்காக இவர் எழுதிய சாசனம் மிக சிறப்பாக பேசப்பட்டது. உலக நாடுகளை இதை ரொம்ப வியந்து பேசினாங்க. அந்த அளவிற்கு மக்களுக்காக இவர் பாடுபட்டார். எந்த காலத்திலும் இவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரை விட்டு கொடுத்ததே இல்லை. அவர்களுடைய உயர்வுக்காக ஓயாது பாடுபட்டார். ரெண்டாவது பெண்களுக்காக இவர் ரொம்ப பாடுபட்டார். சதி என்னும் உடன்கட்டை ஏறும் வழக்கம், விதவை மறுமணம், அப்புறம் குழந்தைகள் மனம், இதெல்லாம் தடுப்பதற்கு ரொம்ப போராடி ரொம்ப பெண்களுக்காக பாடுபட்டார். பெண்களுக்கு சொத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. பெண்களுக்கும் வாரிசு உரிமை உண்டு என்பதற்காகவும் போராடினார். அப்புறம் இவர் இந்து அறநிலை சட்டத்தை நிறைவேற்றுவதில் இவருக்கும் நேருக்கும் கொஞ்சம் மனக்கசப்பு ஏற்பட்டது. அதனால் இவர் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை துறந்தார். அதற்கு அடுத்து வந்த தேர்தலில் இவர் தோல்வியை தழுவினார். இருந்தாலும் இவர் மாநிலங்களவை உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தொடர்ந்தார். அப்புறம் ஆஸ்திரேலியாவில்
ஒரு தலைவருக்கு நாங்க சிலை வைக்கிறோம் அப்படின்னு உலக நாடுகளுக்கு அழைப்பு விடுத்தாங்க. எல்லா நாட்டு தலைவர்களும் கலந்துக்கிட்டாங்க. கடைசி வரைக்கும் யார் சிலையை திறக்க போறாங்க அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த சிலை வந்து டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்காக வைக்கப்பட்ட சிலை என்பதை இறுதியில் பார்த்த தேச தலைவர்கள் எல்லாம் வியந்து போயினர். இவர் வந்து ஒரு சாதி தலைவர் கிடையாது, இவர் வந்து சாதித்த தலைவர் என்பதில் நாம் வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக் கொள்கிறோம். ஏனென்றால் சட்ட மேதை, சமூக செயற்பாட்டாளர், பொருளியல் நிபுணர், தத்துவ மேதை, பெண்களுக்காக போராடியவர், சாதி கொடுமைக்காக எதிர்த்து போராடியவர், இப்படி பன்முக திறமை கொண்ட இந்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் நமது தேசத்தினுடைய தலைவர் என்று கூறிக்கொள்வதில் நான் மிக பெருமை அடைகிறேன். அதனால்தான் இன்று இந்தியா வந்து அவரை போற்றி இன்னைக்கு வந்து ஒரு நேஷனல் ஹாலிடே விட்டுருக்காங்க. இதனால இந்த நாளில் வந்து நாம் அவருக்கு சிறப்பு செய்து அவருடைய செயல்கள் ஒவ்வொன்றையும் எண்ணி பார்க்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.